ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ கடலுக்கு கிளம்புறோம். என்ன வேலை? மடி வேலைக்கு சாலமடி தான். இப்போ சாலமடி கிளம்பிட்டோம். எத்தனை மணி? 5 மணிக்கு கிளம்புனோம். 5 மணிக்கு கிளம்பி கடலுக்குள்ளே போயிட்டு நம்ம மீனை தேடுறது தான் நமக்கு வேலை. இது எப்படின்னா பார்த்திங்கன்னா, 5 மணிக்கு போயிட்டு ரிட்டன் நம்ம 5 மணியாக ஆயிரும். அது வரைக்கும் நம்ம கடலில் தான் இருப்போம். சாப்பாடு எல்லாமே கடலில் தான். மீன் பிடிச்சா தான் மறுபடியும் கரைக்கு வருவோம். அதுதான் நம்மளோட வாழ்க்கை. பார்த்திங்களா, எத்தனை பேர்? 14 பேர் போகிறோம். பார்த்திங்களா எத்தனை பேர் இருக்கோம்னா. 14 பேருக்கு சாப்பாடு எல்லாமே நாங்கள் கொண்டு வந்துடுவோம் தூக்குச்சட்டியில். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது மீன் ஏதாவது வந்தால் அந்த சைடை பார்த்து ஆளுக்க சொல்லுவாங்க. அப்போ பார்த்து நம்ம வலை போட்டுருவோம். இப்படி தான் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோம். மீன் பிடிச்சா ரொம்ப பிடிக்கும், பிடிக்கலைன்னா சம்டைம்ஸில் பிடிக்காது. அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு எப்பயுமே. சில டைமில் மீன் பிடிக்கும், சில நேரத்தில் மீன் குறைய வரும், அதிகம் வரும். அதனால் அப்படி தான் இருக்கும். அது ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்கள் இப்போ கிளம்பியிருக்கோம் கடலுக்கு. இப்போ 1 மணி 6 மணி இருக்கும். பார்த்தீங்களா, சூரியன் நல்லா உதிக்குது அழகாக. வேலை அழகாக உதிக்குது. பார்த்தீங்களா, இது யாருக்கும் கொடுத்து வைக்காது, எங்களுக்கு தான் கொடுத்து வச்சுருக்கு. இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருப்போம். எவ்வளோ அழகாக போட்டு போகுது பார்த்தீங்களா, மார்ஸாக. அந்த மாதிரி காற்று உரமாக இருந்தது. அன்றைக்கி மழை கிளைமேட் வேறு வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில். கொஞ்சம் தண்ணி அடிக்கணும். இப்படி தான் இருக்கும் எங்களோட அன்றாட தொழில். ஏன்னா நீங்கள் சொல்லலாம், ஏன் உயிரை பணையம் வச்சு தான் கடலுக்கு போகணுமா, வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி. வேறு வேலையோடு எங்களுக்கு இல்லை. ரொம்ப பிடிச்ச வேலைன்னா இந்த கடல் தொழில் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. இந்த பிடிச்சி செய்கிறனால இந்த வேலை எங்களுக்கு அவ்வளோவா ரிஸ்க்காக தெரியாது. ஏன்னா இது எங்கள் உயிருக்கும் மேலானதாகிட்டு. எங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழில்னால் இந்த கடல் தொழில். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்கணும். பார்த்திங்களா, இப்படி தான் நாங்கள் டெய்லி போயிட்டு வருவோம். எங்களோட வாழ்க்கை தான். இப்போ 11 மணி ஆகிட்டு, இன்னும் எங்களுக்கு மீன் கிடைக்கல. நாங்கள் பார்த்திங்களா கடலில் சுற்றிக்கிட்டு தான் இருக்கோம். மீன் கிடைச்சா தான் எங்களுக்கு அன்றாட தொழில். இல்லைன்னா எங்கள் வீட்டில் கூட எங்கள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, குழந்தை குட்டிங்கன்னா. இந்த மாதிரி நாங்கள் ஊரை சுற்றிக்கிட்டு இருப்போம் கடலில். சம்டைம்ஸு அதெல்லாம் அதிகமாக இருக்கும், சில நேரத்தில் குறைவாக இருக்கும். லைக் பண்ணுவோம். நான் ரொம்ப லைக் பண்ணால் தான் அப்படி இருக்க முடியும். நாங்கள் லைக் பண்ணி இந்த இதை செய்வோம். இன்றைக்கி காற்று கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பார்த்திங்களா, பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அலை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி மழை வரணும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் வரல. இந்த மாதிரி நாங்கள் கடலில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்களா, எல்லோரும் மீனை பார்க்குறோம். பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நின்று இவ்வளோ அலைகளில் மீனை பார்ப்போம். மீன் இப்போ காற்று உரத்தில் எப்படி தெரியும் கேட்கலாம் சில பேர். அதுக்கு நாங்கள் ஒரு நுணுக்கம் வச்சுருப்போம். ஏன்னா மீன் மேலே வரும், தண்ணிக்கு மேலே ஒரு மாதிரி பபுள் விட்டுட்ருக்கோம். பார்த்திங்களா, நாங்கள் ஒரு 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டுருக்கோம் மக்களே. இவ்வளோ காற்று உரத்தில் எப்படி நிற்கிறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் எங்களுக்கு பழகிறோம். இந்த மாதிரி போனால் தான் நாங்கள் அந்த கடல் தொழிலில் பழக்க முடியும். இதான் நாங்கள் வச்சுருக்க வலைகள். மடி வலைன்னு சொல்லுவோம், சாலமடி. இப்போ மீனை தேடிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் நிற்கிறோம். பார்த்திங்களா, 14 பேரும் எழுந்திரிச்சு நிற்கணும். அப்படின்னா ஒரு ஆளுக்கு படம் விட்டாலும் இன்னொரு ஆளுக்கு கண்ணுக்கு அந்த மீனை பார்க்க முடியும். அப்படி பார்த்தா தான் எங்களுக்கு அன்றைக்கி வருமானம். அதனால் அந்த மாதிரி தேடணும். ஆனால் ஒன்றும் கிடைக்கல. மணி ஒரு 1 மணி ஆகிட்டு.
பார்த்தீங்களா எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோம். சொன்னேன் பார்த்தீங்களா அப்படியே காலையில் போனதுலேருந்து சாப்பிட்டு வீட்டுக்கு சாயங்காலம் வர்ற வரைக்கும் கடல் உள்ள தான். பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் சாப்பாடு உட்காந்துட்டோம். எல்லோரும் ஒரு ஆளும் ஒரு மாதிரி சாப்பாடு கொண்டு வந்துடுவோம். மீன் குழம்பு, ரசம், கூட்டு பார்த்தீங்களா, இப்படி தான் எங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோம். மீன் குழம்பு, ரசம், மீன் பொரிச்சு, அந்த மாதிரி வெரைட்டியாக மீன் இருக்கும் பார்த்தீங்களா, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க எங்கள் வாழ்க்கையை. இந்த மாதிரி தான் எங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோம். எப்போதுமே நல்லா ஜாய்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் வாழ்க்கை. பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ வலை விட ஆரம்பிச்சிட்டோம். மீனை பார்த்து வலை விட ஆரம்பிச்சிட்டோம். எப்படி விட்றோம் பார்த்தீங்களா வலையை? இந்த மாதிரி தான் வலையை வளைச்சி வைப்போம். நேராக வைக்க மாட்டோம், வளைச்சி மீனை பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். மீனை பார்த்து வளைஞ்சி தான் அந்த வலையை வைப்போம். அந்த மாதிரி வச்சா தான் மீன் உள்ளே மாட்டோம், இல்லைட்டா ஓடிடும். பார்த்தீங்களா எப்படி வைக்கிறோம் அழகா? இப்படி தான் வளைச்சிருக்கும் மீன். இப்போ வலையை வச்சு முடிச்சாச்சு. எவ்வளோ பறவை பறக்க பார்த்தீங்களா? உள்ள மீன் கிடக்கு கொஞ்சம். அந்த மீன் கிடக்கிற மாதிரி தான் நாங்கள் மீனை வைப்போம். பார்த்தீங்களா இந்த மாதிரி உதறி மீனெல்லாம் எடுப்போம். உள்ளுக்க லாஸ்ட்டில் ஒரு சுருக்கு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதில் தான் மீன் போய் கிடந்துக்கிறோம். எல்லா மீன் உங்களுக்கு பார்த்தா தெரியும். வளைஞ்சிருக்கா வலை மேலே போயா இருக்கும். கீழே வெயிட்டு கொண்டு இருக்கும். வெயிட்டு கொண்டு கீழே மீன் கிடந்துக்கிறோம். மீன் போய் அதில் கிடந்துக்கிறோம். கடைசியில் நம்ம மீனெல்லாம் சேர்த்து எடுத்து இன்னொரு வளத்தில் ஏற்றி விட்றோம். பார்த்தா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா மீன் எப்படி மிதக்குதுன்னு சொல்லி. இந்த மாதிரி தான் உதறி மீனெல்லாம் ஒரு சைடாக கொண்டுட்டு வருவோம். கொண்டுட்டு நம்ம மீனெல்லாம் உதறி நம்ம வள்ளத்தில் ஏற்றுவோம். அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கேள்விப்பட்டிருக்கீங்களா சாலை வலை எப்படி பண்ணுறது? அந்த மாதிரி ஏதோ டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் நாங்கள் தொழில் பார்த்துட்ருக்கோம் எங்கள் ஊரில். கஷ்டம்தான் இருந்தாலும் ஒரு லைக் பண்ணி தான் பண்ணுறோம். இந்த மாதிரி வீடியோ போடுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்கணும், கலராக இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்படி தான் இருக்கும் நம்மளோட வாழ்க்கையும். இப்படி கலர்ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருக்குது கடலுக்குள்ளே. நமக்கு இன்றைக்கி மீனை பார்த்தீங்களா? மீன் அவ்வளோ பாடலை கொஞ்சம் தான் பட்டிருக்கு. பாறை மீன் சொல்கிற மீன் தான் நமக்கு இன்றைக்கி பட்டிருக்கு. மக்களே பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இதுதான் பாறை மீன் சொல்லுவோம். மஞ்சவால் பாறை சின்னதாக பட்டிருக்கு. சின்ன மீன் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சேர்த்து நம்ம பக்கத்து வள்ளத்தை வர சொல்லி அந்த வள்ளத்தில் ஏற்றி விட்டுருவோம். ஏற்றி விட்டு அந்த வளம் நிறைஞ்சோன்னா அந்த வளம் போய் விற்றுட்டு அடுத்து மீன் ஏற்றும் போது தான் வரும். அது வரைக்கும் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு மீன் வலையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வலையெல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுட்டு அடுத்த இதுக்கு நம்ம தயாராகும். பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்கணும். குளம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? மீனை எப்படி எடுத்தோம். மீனை எடுத்தது பார்த்தீங்களா? இவ்வளோ மீன் நமக்கு இருந்துருக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மீன் உயிரோட கிடக்கு பார்த்தீங்களா? பாருங்கள் மீன் நம்ம எப்படி எடுக்கிறோம் சொல்லி. ஒரு ஆள் 2 பேர்லாம் எடுக்க முடியாது. மீன் அதிகம் வந்தால் ரொம்ப கஷ்டம். ஆனால் அது ஒரு அழகாக இருக்கும். அதை எடுக்கிறது பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீட்டாக இருக்குல்ல? பாருங்கள் எப்படி இருக்கும்.
இதுதான் நண்பர்களே எங்கள் தொழில். இப்படி தான் இருக்கும். பார்த்துட்டீங்களா? அப்படியே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. புறப்படுறாள் கிளம்புறதுலேருந்து முடிகிற வரைக்கும் உங்களை எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறையா விலாக்ஸ் போடலான்ட்ருக்கேன். எங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போயும் தேவைப்படும். அப்போ தான் நாங்கள் இது மாதிரி புது புது வீடியோ போட முடியும். உங்களோட சப்போர்ட்டும் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட்டு மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி தான் எங்களோட வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மீன் பட்டால் தான் உண்டு, இல்லைன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அன்றாட தொழிலே எங்களோட வாழ்வாதாரமே இதை நம்பி தான் இருக்குது. பார்த்தீங்களா? ஆபத்தாகவும் இருக்கும். அந்த விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங், எக்ஸைட்மெண்ட் எல்லாமே இருக்கும். புது புது விஷயத்தை கற்றுக்கலாம். பார்த்தீங்களா? நம்ம வீடியோ நிறையா அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். இந்த மாதிரி புது புது வீடியோ. அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்படும். உங்கள் சப்போர்ட் எப்பவும் வேணும். நம்ம வீடியோவை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? ஏதாவது புதுசாக வீடியோ போடணும், அந்த மாதிரி ஏதாவது பார்க்கணுன்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் நம்மளோட கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? நான் அதுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ ரெஃபர் பண்ணி ஒரு நல்ல வீடியோவை போடுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருப்பேன். எப்போதுமே இந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். புதுசாக ஏதாவது வீடியோ போடணும்னு சொல்கிறவங்களும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.